நமஸ்காரம். யம பயத்தை போக்கக்கூடியது, ஆயுள் கண்டத்தை போக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, கிருஷ்ணாங்கார சதுர்தசி திதி. அதாவது சதுர்தசி திதியும் செவ்வாய்க்கிழமையும் ஒன்று சேரக்கூடிய நாள் தான் வந்து கிருஷ்ணாங்கார சதுர்தசின்னு சொல்கிறது. கிருஷ்ண பக்ஷத்தில் வரக்கூடிய சதுர்த்தி, அதாவது தேய்பிரையில் அமாவாசைக்கு முதல் நாள் வரக்கூடிய சதுர்தசி திதி, அதுவும் செவ்வாய்க்கிழமையும் சேரக்கூடிய அந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள். இது வந்து என்னென்னா யம பயத்தை போக்கும். யாருக்காவது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் வந்து அஷ்டமாதிபதியோடைய தசாவோ புத்தியோ போயிட்டுருக்கு, அல்லது வந்து ஆயுள் கண்டம் இருக்குது அப்படின்னாலோ, அல்லது உங்களுக்கு யம பயம் இருக்குது அப்படின்னாலோ, இந்த காலகட்டம் இந்த கிருஷ்ணாகார சதுர்த்தியில் வந்து பகவானை வழிபாடு பண்ணுறது மூலிமா, அதாவது சிவபெருமான வழிபாடு பண்ணுறது மூலிமா ஆயுள் தோஷமும் நீங்கும், யம பயமும் போக்கும். இன்றைக்கி வந்து அதாவது சதுர்தசி திதி அப்படின்னாலே தர்ப்பணம் கொடுக்கறது தான். யம தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லை, யம தர்ப்பணத்தோடு உங்களோட பித்ருக்களுக்கும் நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம். இது பல வகையில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். முக்கியமாக வந்து ஆயுள் விருத்தி, அதாவது ஆயுள் தோஷத்தை போக்கி அபமிருத்தி தோஷம் அப்படிங்கிற தோஷத்தையும் போக்கும். அபமிருத்தி தோஷம் அப்படின்னா என்னென்னா திடீர்னு விபத்து கண்டம், அகால மரணம், இது எல்லாத்தையுமே போக்கி நல்ல ஆயுள்த்தையும் யமபயத்தையும் போக்கி நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியது. நன்றி, வணக்கம்.